நாங்கள் வெளியிலே வந்து எங்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளை பற்றி பிரச்சனைகளை பற்றி வெளியில் பேச வேண்டும், பேச முடியும், பேசினால் நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையை தரக்கூடிய ஒன்றாக இந்த வழக்கின் தீர்ப்பு அமைந்திருக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வருவதற்கு முன்னால் இந்த பொள்ளாச்சி சம்பவம் நடந்த பொழுதே உறுதியாக மக்களுக்கு ஒரு வாக்குறுதியை அளித்தார்கள். நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவுடன் இங்கே குற்றவாளிகளை அதிமுக ஆட்சி பாதுகாத்து கொண்டிருக்கிறது, அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய மறுக்கிறது, அவர்களில் சில பேர் ஆட்சிக்கு நெருக்கமானவர்களாக அதிமுகவிலே பதவிகளிலே இருக்கக்கூடியவர்களாக இருப்பதால் அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நிச்சயமாக பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் என்று உறுதியளித்தார்கள். இன்று அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாளை நான் பார்க்கிறேன். பொள்ளாச்சி வழக்கு அதிமுக சிபிஐக்கு மாற்றினதுனால கடுமையாக தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. என்னங்க? பொள்ளாச்சி வழக்கு அதிமுக சிபிஐக்கு மாற்றினதுனால கடுமையான தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. அதே போல் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் மற்றும் அண்ணா நகர சிறுமிக்கு நடந்த பாலியல் வழக்கையும் அரசு சிபிஐக்கு மாற்ற திமுக அரசு பயன்படும் எடப்பாடி கேட்டிருக்காரு. அதிமுக தன்னுடைய ஆட்சியிலே நடந்த ஊடகங்களும் இணைந்து போராடியதால் தான் அவங்க அந்த வழக்கை பதிவு செய்தார்கள். அவர்கள் மீது நம்பிக்கை இல்லை என்று நாம் எல்லோரும் சேர்ந்து அதை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். இல்லை என்று நாம் எல்லோரும் சேர்ந்து அதை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். அதனால் அவங்களா அதை சிபிஐக்கு மாற்றலை. மக்களுக்கு அவர்கள் மீது நம்பிக்கை இல்லை. நாங்கள் வெளியிலே எங்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளை பற்றி பிரச்சனைகளை பற்றி வெளியில் பேச வேண்டும், பேச முடியும், பேசினால் நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையை தரக்கூடிய ஒன்றாக இந்த வழக்கின் தீர்ப்பு அமைந்திருக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வருவதற்கு முன்னால் இந்த பொள்ளாச்சி சம்பவம் நடந்த பொழுதே உறுதியாக மக்களுக்கு ஒரு வாக்குறுதியை அளித்தார்கள். நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவுடன் இங்கே குற்றவாளிகளை அதிமுக ஆட்சி பாதுகாத்து கொண்டிருக்கிறது, அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய மறுக்கிறது, அவர்களில் சில பேர் ஆட்சிக்கு நெருக்கமானவர்களாக அதிமுகவிலே பதவிகளிலே இருக்கக்கூடியவர்களாக இருப்பதால் அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நிச்சயமாக பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் என்று உறுதியளித்தார்கள். இன்று அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாளை நான் பார்க்கிறேன். பொள்ளாச்சி வழக்கு அதிமுக சிபிஐக்கு மாற்றினதுனால கடுமையாக தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. என்னங்க? பொள்ளாச்சி வழக்கு அதிமுக சிபிஐக்கு மாற்றினதுனால கடுமையான தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. அதே போல் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் மற்றும் அண்ணா நகர சிறுமிக்கு நடந்த பாலியல் வழக்கையும் அரசு சிபிஐக்கு மாற்ற திமுக அரசு பயன்படும் எடப்பாடி கேட்டிருக்காரு. அதிமுக தன்னுடைய ஆட்சியிலே நடந்த ஒரு குற்றத்தை தான் விசாரிக்க முடியாது என்ற ஒரு நிலையிலே, ஏன்னா அவங்க வழக்கு பதிவு செய்யவில்லை, யார் மீதும் நடவடிக்கை எடுக்கவில்லை, குற்றவாளிகளை பாதுகாப்பதில் தான் அவங்களுடைய கவனம் இருந்தது. திராவிட முன்னேற்றக் கழகமும் மற்ற எதிர்க்கட்சிகளும் ஊடகங்களும் இணைந்து போராடியதால் தான் அவங்க அந்த வழக்கை பதிவு செய்தார்கள். அவர்கள் மீது நம்பிக்கை இல்லை என்று நாம் எல்லோரும் சேர்ந்து அதை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். அதனால் அவங்களா அதை சிபிஐக்கு மாற்றலை. மக்களுக்கு அவர்கள் மீது நம்பிக்கை இல்லை. நாங்கள் வெளியிலே எங்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளை பற்றி பிரச்சனைகளை பற்றி வெளியில் பேச வேண்டும், பேச முடியும், பேசினால் நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையை தரக்கூடிய ஒன்றாக இந்த வழக்கின் தீர்ப்பு அமைந்திருக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வருவதற்கு முன்னால் இந்த பொள்ளாச்சி சம்பவம் நடந்த பொழுதே உறுதியாக மக்களுக்கு ஒரு வாக்குறுதியை அளித்தார்கள். நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவுடன் இங்கே குற்றவாளிகளை அதிமுக ஆட்சி பாதுகாத்து கொண்டிருக்கிறது,
அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய மறுக்கிறது. அவர்களில் சில பேர் ஆட்சிக்கு நெருக்கமானவர்களாக அதிமுகவிலே பதவிகளிலே இருக்கக்கூடியவர்களாக இருப்பதால் அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நிச்சயமாக பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் என்று உறுதியளித்தார்கள். இன்று அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாளை நான் பார்க்கிறேன். பொள்ளாச்சி வழக்கு வந்து அதிமுக சிபிஐக்கு மாற்றினதுனால கடுமையாக கண்டனம் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னங்க? பொள்ளாச்சி வழக்கு வந்து அதிமுக வந்து சிபிஐக்கு மாற்றினதுனால கடுமையான தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. அதே போல் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் மற்றும் அண்ணா நகரில் சிறுமிக்கு நடந்த பாலியல் வழக்கையும் அரசு வந்து சிபிஐக்கு மாற்ற திமுக அரசு பயன்படுத்தும் சொல்லி எடப்பாடி கேட்டிருக்காரு. அதிமுக தன்னுடைய ஆட்சியிலே நடந்த ஒரு குற்றத்தை தான் விசாரிக்க முடியாது என்ற ஒரு நிலையிலே, ஏன்னா அவங்க வந்து வழக்கு பதிவு செய்யவில்லை, யார் மீதும் நடவடிக்கை எடுக்கவில்லை. குற்றவாளிகளை பாதுகாப்பதில் தான் அவங்களுடைய கவனம் இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகமும் மற்ற எதிர்க்கட்சிகளும் ஊடகங்களும் இணைந்து போராடியதால் தான் அவங்க அந்த வழக்கை பதிவு செய்தார்கள். அவர்கள் மீது நம்பிக்கை இல்லை என்று நாம் எல்லோரும் சேர்ந்து அதை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். அதனால் அவங்களா வந்து அதை சிபிஐக்கு மாற்றலை. மக்களுக்கு அவர்கள் மீது நம்பிக்கை இல்லை. நாங்கள் வெளியிலே வந்து எங்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளை பற்றி, பிரச்சனைகளை பற்றி வெளியில் பேச வேண்டும், பேச முடியும்.